வணக்கத்தை பார்த்தா கண்ணு இருக்கட்டும்பா. ஐயாடி ரொம்ப படிச்சுட்டு இருக்க போல் இருக்க. பேர் வந்து தனம் மேடம். என்னோட வயசு வந்து 30 வயசு ஆகுது மேடம். 10th படிக்கும் போது வந்து முழுவான் டெஸ்ட் கிட்ட வரும்போது வந்து ஏஜ் அட்டன் பண்ண மேடம். எங்கள் மாமாவுக்கு வந்து தாய் மாமா ஏற்கனவே அவருக்கு திருமணம் ஆகி ஒரு பொண்ணு இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு பிறந்து இறந்துட்டு பையன் ஒன்றும் இறந்துருச்சு. அதுக்கப்புறம் அவங்க கர்ப்பப்பை ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு என்ன கட்ட வந்து அவங்க பிளான் பண்ணிக்கிறாங்க. எனக்கு தெரியல மேடம். மானங்கட்ட தாய் 4 பேர் மூத்த தவங்க மடக்கு மடக்குன்னு குடிக்க வேண்டியதானே. அப்புறம் 11 நாளைக்கு மேடம் விசேஷமாக அழைக்கிறதுக்காக பத்திரிக்கை போட்டு பத்திரிக்கையில் வந்து கீழே வந்து நிச்சயதார்த்தம் போட்டு வந்துருந்தாங்க மேடம். எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லாரும் அவங்க எங்கள் அம்மா தான் இதுக்கு முழுக்க எங்கள் அம்மா எங்கள் சித்திங்க தான் காரணம் மேடம். உங்களுக்குலாம் வேலையே இருக்காரா? அது கேட்டு நீங்கள் என்னடா பண்ண போறீங்க? இப்போ உங்க அப்பாவுக்கு விருப்பம் இல்லை? எங்கள் அப்பாவுக்கு விருப்பம். என்ன வேலை செய்றாங்க அவங்க எல்லாம்? எல்லாரும் விவசாயம் தான் மேடம். உங்களுக்கு எத்தனை கூட பிறந்தவங்க? கூட பிறந்தோம் என் தம்பி ஒருத்தன் தான் மேடம். என் தம்பி இருந்தா கூட எனக்கு பார்த்துருவா மேடம். எனக்கு ஆதரவுக்கு யாருமே இல்லை மேடம். தம்பி எங்கம்மா? என் தம்பி கூட பிறந்தவன் இறந்துட்டா மேடம். எப்படி? 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் மினி பஸ் ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டா மேடம். என்னை கேட்காம நிச்சயதார்த்தம் போட்டு வரீங்களே 2வது தரமான்ட்டு நான் கேட்டேன் மேடம். வாரிசு இல்லை சொத்து நிறையா இருக்குதுன்றதுக்காக மேடம் என்னை அடித்து சித்திரவதை பண்ணாங்க மேடம். அப்போ தாய் மாமட்டார் மேடம் நல்லா சீர் எடுத்துகிட்டு வந்தாங்க மேடம். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து சொன்னாங்க அவ்வளோ சபையில் நான் வந்து கட்டிக்கிறதுல உட்காந்துட்டாலும் எங்கள் அப்பா எனக்கு சப்போர்ட்டாக தான் இருந்தார் மேடம். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அவ்வளோ சபையில் இருந்து சொல்லிட்டாங்க எங்கள் பொண்ணு அங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்தா எங்கள் பொண்ணு மருந்து கொடுத்துட்டு செத்துருன்னு சொல்கிறா. என் பொண்ணு வந்து கொடுக்குறதில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க எடுத்துன்னு வந்து சீரெல்லாம் வச்சுட்டு யாருமே சாப்பிடல மேடம். எல்லாருமே போயிட்டாங்க திரும்பி. அப்போ அந்த படம் ரிலீஸ் மேடம். அப்போ எங்கள் சித்தப்பா சாமுவேல்ன்றவங்க மேடம் வந்து படத்தை போட்டு காட்டுறாங்க. 3 முறை ரிவர்சல் பண்ணி வீட்டில் இருக்கிறாங்க. எங்கள் சித்திமார் 3 பேர் எங்கள் அம்மா எல்லாம் இருக்கிறாங்க. விருப்பம் இல்லாத பையனுக்கும் விருப்பம் இல்லாத பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணால் அந்த தாம்பாளத்தை எடுத்து கிணத்தல் போட்டுருன்னு சொல்கிறாங்க. அந்த டைலாக 3 முறை போட்டு காட்டுறாங்க மேடம். அப்பயாச்சும் அவங்க மனசு மாறிக்கிட்டோம். பெத்தவங்க சம்மதத்தை விட கட்டிக்க போறவங்க சம்மதம் தான் முக்கியம். விருப்பம் இல்லாத ஒரு கல்யாணம் இந்த ஊர்ல நடக்க கூடாது. ஏன்னா எங்கள் அம்மான பயம் மேடம். யாரும் அவங்களை எதிர்த்து பேச மாட்டாங்க. அவ்வளோ பேர் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் எல்லாரும் செஞ்சு ஆகணும். அவ்வளோ பேர் இது அவங்க மேடம். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வீட்டில் சாத்தியும் லாக் பண்ணிட்டாங்க 3 பேரும். அதுக்கப்புறமே எங்கள் அப்பா வந்து என்னென்ன பண்ணாங்களோ எங்கள் அப்பாவும் மனசு மாறிட்டார் மேடம். மனசு மாறிட்டாரு. அதுக்கப்புறம் ஸ்கூல் படிக்கிறத வந்து நிப்பாட்டிட்டாங்க. அப்படியே டெய்லி காலையிலேருந்து சாப்பாடு செஞ்சு வைக்கணும். வீட்டு வேலை, துணி துவைக்கிறது, பாத்திரம் தேய்க்கிறது எல்லாமே செஞ்சுட்டு ஒருத்தி களை பெரிக்கிறது எல்லா வேலையும் செஞ்சு ஆகும். கெட்ட வார்த்தையிலே மேடம். உங்கள் அப்பனே கட்டிக்கிறேன், உங்கள் செத்து பண்ணி கட்டிக்கிறேன், உடனே நீ கட்டிக்கிறேன், யாரை கட்டிக்கிறேன்? எங்கள் தம்பி கட்டிக்கிறேன். ஆமாம் மேடம். எங்கள் அம்மாவை டெய்லி சித்திரவதை மேடம். அப்படி அழுவும் மேடம். எனக்கு வந்து சப்போர்ட் பண்ண எனக்கு விகரம் இல்லை, பயம் மேடம். அப்படி அடிக்குவாங்க மேடம். எனக்கு யாருமே ஆதரவு முடியாது. பக்கத்து வீட்டு ஆளுங்க கட்டி சண்டை மேடம். அங்கே துளசின்ற ஒரு பொம்பளை கட்டு போய் டெய்லி உட்காந்தாலும் இந்த மாதிரி சித்திரவதை என்ன பண்ணுறாங்கம்மா அப்படின்ட்டு. எங்கே போனாலும் அந்த வாழ்க்கை தான் என்ன பண்ணுறது, கட்டிக்க எல்லாம் ஒன்றும் வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணு? சாம்பார் ஊற்றணுமா? பேசுங்க, ஒழுங்கா பேசுங்க. ஒரு 30 பண்ணி ஒரு 2 மாசம் விட்டு அவங்களே கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க மேடம். அந்த முதல் மனைவி முதல் மனைவி இருக்கிறா மேடம். அவங்க பொண்ணும் இருக்குது மேடம். கல்யாணத்துக்கு வந்தாங்களா? அவங்களும் கல்யாணத்துக்கு வந்தாங்க. 30 எனக்கு 3 புடவை எடுத்து வந்திருந்தாங்க. கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போய் ஒரு 2 வாரம் 3 வாரம் எங்க பாட்டி செஞ்சுருக்கோம். அந்த பெரிய பொண்டாட்டி அதுக்கு சாப்பாடு சரியா செய்ய தெரியாது. என்னவே சாப்பாடு செய்ய சொல்லுவாங்க. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். நாங்க அப்படியா வாழ்ந்த 4 வருஷம் தான் அவரோட நான் வாழ்ந்தேன் மேடம். அந்த 4 வருஷத்துல கூட 2 பேரும் மேடம் ஒரு படிக்கல ஒரு நாள் பொழுதுனிக்கும் பொழுது வெடிஞ்சு ஒரு நாள் அந்த நைட்டு பூரா ஒரு படிக்கல நாங்கள் தூங்கினது கிடையாது மேடம். ஒரு மெத்த வீடு மேடம், 2 ரூமு. இந்த ரூம்ல அந்த பொண்ணு, இந்த ரூம்ல நான். அவர் வந்து வெளியே ஹாலு தான் படுத்துக்குவாரு. எந்த பயனும் இல்லை. குடிக்குவாங்க மேடம். அப்ப குடிக்குவாங்க. எங்களுக்கு வந்து கடன் பிரச்சனை ஒரு 5 லட்ச ரூபாய் கடந்துச்சு. டெய்லி மணல் ஜலிக்கு போவாங்க. எங்கள் பையன் 2 குழந்தை ஃபர்ஸ்ட் பிறந்து இறந்துருச்சு மேடம். பையன் 1 ஃபர்ஸ்ட் பிறந்து இறந்துருச்சு, பொண்ணு 1 பிறந்து இறந்துருச்சு எனக்கு மேடம். அவருக்கு அதுக்கப்புறம் வந்து நான் பொண்ணு இறந்து ஒரு வாரத்துக்குலாம் கிறிஸ்டின் சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். எப்படி இருந்ததுமா? 10 மாதம் நல்லா தான் இருக்கும் மேடம். வயிற்றுல முடியல. பிறந்தது உடனே ஃபர்ஸ்ட் பையன் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அங்கே கவர் பண்ணிட்டு கூட்டு போனாங்க. பிறந்தது உடனே அளவே அழலை. அதுக்கப்புறமா ஒரு தலைகீழ தொங்க வச்சு ஒரு அடி அடிச்சாங்க மேடம். அது அளந்தது அந்த நைட்டு ஃபுல்லாக அளந்த வாக்குலேயே இருந்துருச்சு மேடம். அதுக்கப்புறம் மூச்சு திணற மாதிரி ஆகி இறந்துருச்சு. அதை கூட்டிட்டு வந்தது பொண்ணு நின்றுச்சு. அதுவும் பிறந்தது உடனே மேடம் அளவே அழாது மேடம். பிறந்தது உடனே அழாது. அதுக்கப்புறமா அதுவும் என்ன பண்ணாங்களோ தெரியல, ஹாஸ்பிட்டலில் அது இறந்துருச்சு. நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே.
சர்ச்சுக்கு போயிட்டு ஒரு 2 மாதம் தான் பையன் நின்றான். பையன் நின்றதை நான் ஆதார் கார்டு போய் சொன்னேன். ஏற்கனவே இப்போ தான் அங்கிள் 2 குழந்தை பிறந்து இறந்துங்குது, இப்போ வேறு நின்றுக்குது மேடம். சார் இது நான் மாத்திரை வாங்கி சாப்பிட்டுட்டான்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் செய்யக்கூடாதுமா, ஆண்டவர் பார்த்துக்குவாரு, நீ நல்லா ஜெபம் பண்ணு, நாங்கள் சபையில் இருக்கிறவங்க எல்லாரும் ஜெபம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு எல்லாருமே நல்லா ஜெபம் பண்ணாங்க மேடம். அப்போ வந்து சபையில் என் பேர் எஸ்தர்னு சொல்லி எழுதி கொடுத்து மொத்தம் டெய்லி எல்லாரும் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. வீட்டுக்கு ப்ரேயர் 60 பேர் 50 பேர் வந்து வீட்டுக்கும் ப்ரேயர் பண்ணுவாங்க. முதல்ல பார்க்கும்போது ராஜாக்கு வந்து ஆத்திரம், ஆனா இப்போ பார்க்கும்போது அவங்கள பார்த்த உடனே வருது, வாயில வருது சோத்திரம். அதுக்கப்புறம் அவன் தான் மேடம் பிறந்தது உடனே அளந்தது மேடம். நான் 10 மாசமான வயிற்றுல ஒவ்வொரு நாளும் கண்ணீரோட மொத்தம் தவன் இருந்து வரம் வாங்கி கடவுள் கட்டினான்னு பெத்த பையன் மேடம். அவன் என் பையன் இன்னைக்கு 6 மாசமா அவனை பிரிச்சு எங்கிட்ட தனியாக கொண்டு போய் வச்சுக்கினாங்க மேடம். எங்கிட்ட விடுறதில்ல மேடம். நான் தான் 10 வருஷமா பார்த்துக்கிட்டேன். இப்போ 6 மாசமா அவங்களே கூட்டிட்டு போய் தனியாக வச்சுக்கினாங்க மேடம். பையன் பிறந்தது உடனே நல்லா இருந்தான் மேடம். அதுக்கப்புறம் 7 மாசத்துக்கு என்னை கூட்டிட்டு வந்தாங்க மேடம். ஐயா நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. நாங்க வந்து அந்த பொண்டாட்டியும் சரி நானும் சரி அவங்கவுங்க சமாளிச்சு அவங்கவுங்க சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அந்த பொம்பளையும் நிறைய அடிக்கடி வீட்டில் வந்து ஒட்டுக்க நாங்கள் சமையல் பண்ணி இருக்கும்போது வந்து சண்டை வரும், அதுக்கு எனக்கு எல்லாம் சண்டை வரும்ட்டு அவங்கவுங்க சமாளிச்சு அவங்கவுங்க சாப்பிட்டுன்னு சொல்லி விட்டுட்டாங்க. இவங்க சமாளிச்சு இவங்க கடன் கட்டின்னு இருந்தாங்க. கடலாம் தீர்ந்துட்டு பின்னாடி கூட எங்களுக்கு எதுவுமே அவங்க செஞ்சதில்லை மேடம். அவங்கவுங்க தான் இப்போ வரையிலுமே நாங்கள் தனியாக தான் இருந்துங்க. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. நீங்க என்ன வேலைக்கு போனீங்க? நான் வந்து எந்த வேலைக்கும் போகிறத சங்கத்தில் வந்து இந்த மகளிர் மன்றம் இருக்கும் இல்லைங்க மேடம், அதில் வந்து ஊக்குனராக இருக்கிறேன் நான். அது ஒரு மாதத்துக்கு 400 ரூபாய் 450 ரூபாய் வருது மேடம். 3 மாதத்துக்கு ஒரு டைம் தான் அது எடுக்கிறது. அதை வச்சுக்கின்னு நான் இது பண்ணின்னு இருந்தேன். அது போதுமா உங்களுக்கு? இந்த வீட்டான தொடப்பும் அந்த ஓலை இருக்குதுங்க இல்லை மேடம், அது ஓலை கிளிக்கும் பூ இருக்கு, அது போகும். நான் அந்த மாதிரி வேலை செஞ்சு நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். எங்களுக்கு பழக்கம் ஆகிட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து இவர் சர்ச்சுக்கு போகும்போது குளிக்கிறதுக்கு போயின்னுறாரு மேடம். இவரும் எங்கள் வீட்டுக்காரும் போயின்னுறாங்க. 2 பேருக்கும் கொஞ்சம் சண்டை ஆகிட்டு இருக்குது. வழியில் சண்டை ஆகிட்டு அதுக்கப்புறம் என்னை அடிச்சு துரத்திட்டாங்க அம்மா வீட்டுக்கு. நீ அவங்க கூட பேசுனதுனால தானே அவன் எனக்கு கூட சண்டைக்கு வந்தான் அப்படின்ற மாதிரி அடிச்சு துரத்திட்டாங்க. சரி, நீங்க எதுக்கு பழக்கம் பண்ணீங்க இப்படி? திருமணத்துக்கு வெளியில ஏன் ஒரு பழக்கம்? இவருக்கு உடம்புல பிரச்சனை மேடம். இவருக்கு உடம்புல பிரச்சனை. இந்த 2வது தர வாழ்க்கை வாழ்றது மேடம். எது இருந்தாலே பாதி தான் மேடம். அந்த ஒரு முழு உரிமைன்றதே கிடையாது மேடம் எனக்கு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். எனக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. இவருக்கு உடம்புல பிரச்சனை ஆகணும் பின்னாடி தான் இவரோட நான் பழகணும் மேடம். இவருக்கு பழக்கம் ஆகி உடனே தெரிஞ்சு அதை சண்டை போட்டு அம்மா வீட்டான துரத்தி விட்டாங்க. என்னை துரத்தி விட்டு ஒரு 20-22 நாள் தனியாக ஒரு ரூமில் அடிச்சு வச்சுருந்தாங்க. சாப்பாடு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கொடுக்க மாட்டாங்க. எங்கள் சித்தி ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கும். அதுக்கப்புறமா இவர் வந்து நியாயம் ஊர்லேயே வச்சாங்க. நியாயம் ஊர்லேயே வச்சு இவர் வந்து சொன்னார் எங்கள் வீட்டுக்கார் வந்து, நீ வந்து எங்கே போனாலும் அவன் வந்து பின்னாடி வரான், கையை பிடிச்சி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே நீ வந்து நியாயத்தில் சொன்னா மட்டும்தான் உன்னை கூட்டு போய் நான் வாழுவேன், இல்லைன்னா வந்து நான் விட்டுருன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்பவே सुल्तान अबे रुक, सुल्तान क्या कर रहा है? अबे लगता है, अबे लग रहा है, छोड़ अबे। நான் வந்து உன் சொத்துக்கு உன் பையனுக்கு எதுக்குமே சம்மந்தம் இல்லை, நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன் எல்லாத்துலேயும். ஆனால் அந்த மாதிரி வந்து நான் சொல்லிட்டு தான் உங்கள்கிட்ட வாழணும்னு எனக்கு வந்து அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டேன். தப்பு இல்லை நீங்க பண்ணது. இன்னொரு திருமணத்துக்கு வெளியில ஒரு தொடர்பு ஏற்படுத்திக்கிட்டது தப்பு இல்லை. அது தப்பு தான் மேடம். இவங்க முறையாக கரெக்டாக பார்த்து எனக்கு திருமணம் பண்ணி வச்சிருந்தா மேடம். எல்லா பொண்ணுங்களும் வாழ்றதோடு ஒரு படி நான் மேலே கரெக்டாக தான் வாழ்ந்து காட்டினுங்க மேடம். நான் வந்து அதிகமாக வாழணும்னு நான் ஆசைப்படல. சரியா அவங்க திருமணம் பண்ணி வைக்கல மேடம். அதனால என் வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிடுச்சு மேடம். நான் என்ன பண்ணுறது மேடம்? அதுக்கப்புறம் என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இவர் வீட்டுக்கு தெரியாம செல் வாங்கி கொடுத்தாரு. செல் மூலியமா திருமலை வாசன் செல் வாங்கி கொடுத்தாரு. செல் மூலியமா பேசவும் செய்வோம். எவ்வளவோ ஆனால் கண்ட்ரோல் பண்ணி பார்த்தாங்க மேடம், பேசக்கூடாது தான். ஆனால் நாங்கள் வந்து உண்மையாக நான் பழகுறதுனால என்னால் பேசாது இருக்க முடியல மேடம். நான் அவர்கிட்ட பேசி உண்மையாக பழகுறதுனால. அதுக்கப்புறம் இவர் வந்து ஆற்றுல மணல் ஜெல்லி கூட்டின்னு போகும்போது கூடவே வச்சுக்கினா இவர் பேசாமல் இவங்க இருக்குவாங்க. கூடவே கூட்டின்னு போயிட்டாங்க. கூட்டின்னு போயிட்டு ஆற்றுல மணல் ஜெல்லிக்கு வைக்குவாங்க. வீட்டை விட்டு இறங்கினா ஒரு காவல் அந்த மாதிரி கூட வச்சு பார்த்தாங்க. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. என் தம்பி கூட பிறந்தோம் மேடம், அதான் வேலுன்னு சொல்லிட்டு என் தம்பி. அவங்க வந்து கல்யாணத்துக்கு வந்து பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சாங்க. பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சும் போது வந்து பையூரில் பார்த்தாங்க பொண்ணு. அதை வந்து கட்டிக்கிறோன்னு சொல்லிட்டு இவன் சொன்னா அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. சித்திரை 1ஆம் தேதி 3 வருஷத்துக்கு முன்னே பொண்ணு பார்க்க வெடிகாலம் 6 மணிக்கு போகும்போது எங்கள் குட்டிங்குட்டை எங்களுக்கு தள்ளிப்பட்டி அங்கேயே பஸ் ஸ்டாப்பில் அப்படியே ஆக்சிடென்ட் ஆன இடத்துலேயே உயிர் போயிடுச்சு மேடம் என் தம்பிக்கு மேடம். என் தம்பி இறந்து மேடம் ஒரு 10-11 நாள் ஒரு கஸ்தூரின்ற பொண்ணு மேலே வந்து இறங்கி நின்றுங்கிறான் மேடம். ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. மாமா வந்துங்கிறாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடுச்சு. நாங்களாம் இப்போதானே இறந்து 10 நாள் ஆகுது, எங்கே வந்துங்கிறான்னு சொல்லிட்டு நான் எங்கள் அம்மா எங்கள் சித்தி பசங்க எல்லாரும் வாங்க. அங்கே எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீடு அந்த பொண்ணு. எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி. என்ன வயசு அவளுக்கு வந்து வயசு ஒரு 30-35 வயசு ஆகும் அந்த பொண்ணு. அவளுக்கு வந்து கூட்டின்னு போனாங்க. நாங்களாம் ஓடணும் மேடம். பொண்ணு அப்படி 2 கையும் பிடிச்சிக்கிச்சு மேடம். எங்கள் அம்மா கையை பிடிச்சிக்கின்னு அக்கா வயிற்றுல பிறந்துக்கிறோம்மா, நான் வந்து அக்கா வயிற்றுல பிறந்துக்கிறோமான்ட்டு அப்படி அழுந்துச்சு மேடம். அந்த பொண்ணு மேலே இறங்கி சொன்னது எங்கள் அம்மாந்துக்கு என்னன்னாங்க, அக்கா வயிற்றுலாம் பிறக்கமானா நீ என் வயிற்றுல வந்து பிறந்துக்குன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க மேடம். அதெல்லாம் சிரிச்சுக்கணும். அதை வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, தனியாக உட்காந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதெல்லாம் போகிற போக்கில்
நகைச்சுவை எத்தனையோ நகைச்சுவையில் வாழ்க்கையில் நடக்குது, அதை ஒரு சிரிச்சுக்கணும். அதுக்கப்புறமா வந்து அந்த பொண்ணு மேலே இறங்கி சொன்னதான் அதுக்கு விட்டுட்டு நாங்கள் போயிட்டுங்க வீட்டுக்கு. நாங்கள் போயிட்டு ஒரு 2-2.5 மாதம் கழிச்சு இப்போ பாப்பா ஒரு குழந்தை இருக்குது ஏஞ்சல்னு சொல்லிட்டு. யாருக்கு? எனக்கு. புது உறவுலையா? புது உறவுல. கல்யாணம் பண்ணல, விவாகரத்தும் வாங்கல. விவாகரத்தும் வாங்கல. அதுக்கப்புறம் மேடம் ஒரு வந்து அப்பா கிட்ட சொன்னோம், அம்மா கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி. ஆனால் அவர் உடம்புல பிரச்சனை இருக்குதுன்றது வீட்டு ஆளுக்கே தெரியும் மேடம், எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்கும் அம்மாவுக்கு அப்பாவுக்கு தாத்தா பாட்டிக்கு எல்லாருக்குமே தெரியும், சித்தப்பா கூட தெரியும். சரி எங்கள் அப்பா வந்து தம்பி வந்து பிறக்கிறோன்னு சொல்லிட்டு சொன்னானே இல்லையே, அவன் தான் வந்து பிறக்கவானாட்டுங்குது, இருக்கட்டும். அதுக்கப்புறம் இவரோடு நான் பேசுறது இது பண்ணுறது அங்கே வருவாங்க, வீட்டான இவர் வருவார், வீட்டுக்கு மேலே வருவார். வந்து பேசும்போது எங்கள் அம்மாவுக்கு எனக்கு அடிக்கடி கொஞ்சம் பிரச்சனை ஆயிரும். அதுக்கப்புறம் நான் வேணாம் இந்த குழந்தைன்னு சொல்லிட்டு நான் மாத்திரை வாங்கி சாப்பிடுன்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் எங்கள் பாட்டியெல்லாம் வந்து சொன்னாங்க, இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல மேடம் ஒரு ஜெட்டி கூட அந்த குழந்தைக்கு எட்டு வந்து போடுறது கிடையாது மேடம், இவர் தான் எல்லாமே பார்த்தார் மேடம். குழந்தைக்கு ஆட்டில் ஓட்டை இருக்குது மேடம், அடிக்கடி காய்ச்சல் வந்துடும், அது ஹாஸ்பிட்டல் பார்க்கறது எல்லாமே இவர் தான் மேடம் செஞ்சாரு. உங்க பேரு? என் பேர் ஜி திருமலைவாசன். நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்களா? ஒன்றும் இல்லை மேடம். யார் உங்க மனைவி? ஒரு குறிப்பிட்ட வயசில் பழகிறதுனால தவறான முறையில் வந்து அவங்ககிட்ட இது பண்ணிட்டேன் மேடம். அந்த தவறை வந்து திருத்தி நான் அவங்க கூட வரலான்ட்டு முடிவு. நீங்க நிஜமாவே ஒருத்தர் காதலிக்கிறீங்களா? ஒருத்தர் விரும்புறதுனால தான் மேடம் 10 வருஷமா நாங்கள் பழக்காய் கூட நாங்கள் வீட்டை விட்டு. ஆனால் நான் வெளியே வரணும்னு நினைக்கல மேடம். எங்கள் அப்பாவா வந்து என்னை அடிச்சு காட்டில் பேர் சேர்த்தது கொடுக்காதனால எங்கள் அப்பாவா வந்து என்னை ஞாயிற்றுக்கிழமை வந்து அந்த தீபாவளிக்கு முன்னே நடந்து மக்கியாவது வந்து செமரை என்னை அடிச்சுட்டு போனாங்க மேடம். செத்து போனோம், செத்து போயிட்டோம்னா ஒரு கஷ்டமும் கிடையாது, எந்த வேலையும் செய்ய வேண்டியது, சாப்பிட போறதே. என்னை அடிச்சுட்டு கவுரு எடுத்தாங்க கட்டுறதுக்கு. அவர் கவுரு எடுத்ததும் எங்கள் அப்பா அதை விட்டுட்டு பெரிய கட்டையை எடுத்தும் போது இவர் வீட்டை சாத்தின்னு 2 வீட்டு லாக் பண்ணி அது முன்னே லாக் பண்ணி அவர் பாட்டுக்கு அவர் தூங்கினாங்க. 2 கதையும் உடச்சிட்டு மேடம் இவர் போயிட்டு இழுத்துன்னு வந்து மரத்தில் காட்டினாங்க. இவரே இழுத்துன்னு வந்து மரத்தில் காட்டினாங்க. நான் வந்து இப்போ கார்டு பிரச்சனை என்ன சொன்னீங்க? என்ன கார்டுல பேர் சேர்த்து கேட்டாங்க மேடம். என் பேர் வந்து ஆதார் அட்டை ஐடி கார்டு எல்லாம் கேட்டாங்க. கார்டுல பேர் சேர்த்தணும். யாரு கேட்டாங்க? எங்க பாட்டி எங்க வீட்டுக்காரெல்லாம் கேட்டாங்க. உங்க பேரு கேட்டாங்க? என் பேரு கேட்டாங்க. எனக்கு வந்து 2வது தரமா வாழ்ந்த வாழ்க்கையே பிடிக்கல மேடம். இதுல கார்டுல 2வது தரமா என் பேர் எதுக்கு போறீங்க? நான் எதுக்கு இதெல்லாம்? முதல்ல நீ முன்னாடி வந்து இப்படி கேட்கறதே தப்பு. வந்து உங்களுக்கு பிடிக்காத தானே கல்யாணம் பண்ணி வச்சேன். இன்னொரு உனக்கு கல்யாணம் வேணா கூட பண்ணி வைக்கிறோம். ஆனா வந்து இவன் கூட நீ சேர்ந்தினாக்கல எங்க அப்பா நானா பார்த்து உன்னை பார்த்தா நானா பார்த்து உன்னை நெருப்பு வைக்கிறோம். பங்காளி கிட்ட விட மாட்டோம். பங்காளி அண்ணன் தம்பி கிட்ட விட்டு ஊர் உலகம் எங்களை கேவலம் சொல்லாதா? ஓ நீங்க பங்காளியா? பங்காளி பக்கம் வீடு பங்காளி கிட்ட விட முடியாது அப்படின்னு சொல்றாங்க மேடம். புதுசா இருக்காங்க. இப்போ 2 பிரச்சனை இருக்கு இதுல. நீங்கள் இப்போ சொல்கிறீங்கல்ல எனக்கு விடுதலை வாங்கி கொடுக்கணும் அவங்கள்ட்டேருந்து, அப்புறம் நான் இவரோட வாழறதுக்கு ஆசைப்பட்றேன்னு சொல்கிறீங்க. அது நீங்கள் அந்த குழந்தைய பித்துக்கு சரி, அதில் ஒரு குழந்தை இருக்குது. இப்போது இந்த உறவு வந்து முறையான உறவு இல்லை. ஆனால் இவங்க 2 பேருக்கு இன்னொரு குழந்தையும் பிறந்தாச்சு. எதுக்காக இந்த மாதிரி சில சட்டத்திட்டங்கள் எல்லாம் வச்சுருக்காங்க? எதுக்காக ஒரு வரம்பை மீறி போகக்கூடாது சொல்றாங்க? ஒரு விஷயம் மண்டைய நல்லா தீட்டி வச்சுக்கிட்டு கேள்றா. இது வரைக்கும் வரல, இனிமேலும் வராதுன்னு நம்பு. சும்மா போட்டு எதை சொன்னாலும் பயந்துக்கிறீங்க. இப்படி உனக்கு வரனா இந்நேரம் வந்திருக்கணும். வந்துச்சா? வரல இல்ல. வணக்கங்க. சொல்லுங்க. நான் சொல்வதெல்லாம் உண்மையில இருந்து லட்சுமி ராமகிருஷ்ணன் பேசுறேன். சொல்லுங்க. உங்க மனைவி தனம் இங்க வந்திருக்காங்க. சரி. அவங்க எல்லா விஷயம் சொன்னாங்க. சரி. உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, 2வது தரமா கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அதனால உங்க கூட அவங்களுக்கு வந்து செட் ஆகல, உங்க கூட வந்து ஒரு துணையா நீங்க இருக்கலங்கிறதுனால அவங்க இன்னொருத்தரோட பழகிட்டாங்கன்னு அவங்க சொல்றாங்க. இப்ப அவங்க அந்த பையனோட தான் வாழ்வேன்னு 2 பேரும் இங்க வந்திருக்காங்க. எங்க அபிப்பிராயம் என்ன பின்ன நாங்களும் கோர்ட்டுக்கு தான் போனோம். போட்டா தான் எங்களுக்கு நானும் கையினை வித்தேன் காடை வித்தேன் அவரை கல்யாணம் பண்ணுங்க. அவன் ஏமாத்தி இப்ப பொண்டாட்டி அடிச்சுட்டு போய் அங்க எங்க பொண்டாட்டி அடிச்சுட்டு போய் அவங்க உங்க கிட்ட வந்து உண்மை சொன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? சரிங்க, இப்ப வெங்கடேஷன் 2 விஷயம் இருக்கு. அது அங்க இங்க வந்துருங்க, நீங்க அனுப்பிச்சு வச்சிருங்க. நியாயம் கேட்கறதுனா அப்புறம் கோர்ட் எல்லாம் முடிஞ்சிட்டு வீட்டு கூட நியாயம் கேட்கணும். அவங்க நிறைய காசு எல்லாம் தின்னுட்டு இருக்காங்க 2 பேரும். அப்படியே சேர்ந்து எல்லாத்துலயும் கைமாத்தா தின்னுட்டு இருக்காங்க. சரி, இந்த பொண்ணு இந்த 2வது குழந்தை இருக்குல்ல, இந்த பொண்ணுக்கு அது இவரோட குழந்தைன்னு உங்களுக்கு தெரியுமா? அவளே பிரிச்சு வைக்கிறான் மேடம். இந்த மாதிரி கழிஞ்சின்னு போறதுக்கு அவளே இவனுக்கு தான் பேரண்ட்ஸ் இன்னொருக்கு தான் பேரண்ட்ஸ் அவளே பிரிச்சு என்னை கழிச்சு விட்டு இவளே பிரிச்சுன்னு போறா. வெக்கமா இல்ல? ஜெயிச்சுன்றாங்க மேடம். என்னங்க சொல்லிட்டு போறான். வாரத்துல ஒரு நாள். என்னது? வாரத்துல ஒரு நாள் வரான் மேடம் அங்க வீட்டானே. நான் தான் ஜெயிச்சு ஊர்ல ராஜ்யம் சொல்லிட்டு திருப்பி பஸ் ஏறி வந்துடுறான். அவங்களுக்கு என்னமோ காவல் வேற நீங்க கேக்குறீங்க, எப்படி மிரட்டுறாங்க? அவங்க சும்மா நடிக்கிறாங்க. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. சொல்வதெல்லாம் உண்மை. இந்த மாதிரி முறை இல்லாத உறவுகளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம். ஆனா
இந்த பொண்ணுக்கு ஒரு ஜென்வின் ப்ராப்ளம் இருக்கு. அந்த பொண்ணு அவ வேணுன்ட்டே இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்குள்ள போல. அவ வந்து ஒரு சூழ்நிலை கைதி தான். அதனால நடந்த விஷயங்கள் தான். ஸோ இப்போ நடந்து போச்சு, அவ கிளியரா இருக்கா, இப்போ அவளுக்கு விவரம் இருக்கு. இவரோட தான் வாழணும்னு அவ ஆசைப்படுறா. தப்பு நடந்து போச்சு, ஆனா அந்த தப்பை சரி பண்ண வேண்டிய டைம் வந்தாச்சு. இவங்க உறவா இருந்தாலும் இவங்க ஒன்றா வாழ ஆசைப்பட்டாலும் அதை கரெக்டாக பண்ணணும். அவங்கள சொல்லி புரிய வச்சு ஊர் சம்மதத்தோட பண்ணாதான் இவங்களால நிம்மதியாக வாழ முடியும். அதுக்கு நம்மளால என்ன உதவி பண்ண முடியுமோ அது பண்ணுவோம். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.